வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோபிநாத்துடைய நீயா நானா நிகழ்ச்சியுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருத்தங்க நீட் தேர்வை தொடர்ந்து எழுதியிருக்காங்க, தொடர்ந்து தேர்வை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெடிக்கல் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கோபிநாத் கேள்வி கேட்குறாரு. இதன் மூலமாக என்ன மெசேஜை கோபிநாத் கன்வே பண்ண நினைக்கிறாரு? நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் புகுத்த நினைக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. எந்த தேர்வாக இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்குது. பாஸ் பண்ணிட்டா வேலை கிடச்சிருமா? இல்லை. பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, கட் ஆஃபுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க முடியாது நம்மளால். எல்லா தேர்வுகளையும் அப்படி தான். நீட் தேர்வில் ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிறது மட்டும் போதுமானது இல்லை. அதுக்கு தகுந்த மதிப்பெண் எடுத்தால் கவுன்சிலிங்கில் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில் அவங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது தனி. ஸோ இப்படி நடக்குது. இது ஒரு சாதாரண எல்லா தேர்வுகளையும் இப்படி தான். கட் ஆஃப் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் சீட் அப்படிங்கிறது அலாகேஷன் நடக்கும். நீட்டுக்கும் அப்படி தான். என்னமோ நீட் தேர்வில் மட்டும் இவங்க 3 வாட்டி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு இன்னும் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அப்படின்னு எதுக்காக டிஎம்கே ஆட்சியில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் பரப்பப்பட்டுச்சு. அதை ஏன் இன்னும் விஜய் டிவியுடைய நீயா நானா ஷோ கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியலை. மாணவர்களுக்கு ஹோப்பை கொடுங்க, நீட் தேர்வு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து அதற்கான ட்ரைனிங் எப்படி எடுக்கலாம், எது படித்தா ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், இப்படி அவங்கள ட்ரெயின் பண்ண பார்க்கணும். இதை விட்டுட்டு மாணவர்கள் மத்தியில் நெகட்டிவிட்டியை விதைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? காவிரி மேலாண்மை ஆணையம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்நாடகா கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் கேட்ட மாதிரி இல்லை. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க? ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து 15 நாளைக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 15 நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடணும் கர்நாடகா கவர்மெண்ட்டு அப்படின்னு காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. ஆனால் டிகே சிவகுமார் தொடர்ந்து தண்ணி திறக்க முடியாது, எங்ககிட்டயே போதுமான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருக்காரு. காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தெரியும் கர்நாடகாவுக்கு எவ்வளவு தண்ணி தேவை, எவ்வளவு தமிழகத்துக்கு திறந்து விடணும் அப்படிங்கிற எல்லாமே புள்ளி விவரத்தோட காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் வினாடிக்கு 3500 கன அடி 15 நாளைக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கேட்க மாட்டேன் அப்படின்னு விடாப்புடியாக கர்நாடகா கவர்மெண்ட்டு ஏன் இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான அந்த நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் கர்நாடகா தொடர்ந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது. எப்பெல்லாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் அமையுதோ அப்போல்லாம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸு காங்கிரஸுக்கு முன்னாடி பிஜேபி சர்க்கார் இருந்துச்சு. காவிரி இஷ்யூவில் ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு இதெல்லாம் இல்லை. காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறந்து விட சொன்னால் பிஜேபி கவர்மெண்ட் திறந்து விட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் எப்போ கர்நாடகாவில் ஆட்சிக்கு வருதோ அப்பப்போல்லாம் இந்த பிரச்சனை வரும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னியாகுமரி கடற்கரையை தூய்மைப்படுத்த போகிறாரு வாலண்டியர்ஸோடு சேர்ந்து அப்படின்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. 16ஆம் தேதி சென்னையில் பேரணி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடக்குது. மதுரையில் வைகை ஆற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பிளானும் வச்சுருக்காங்களாம் வி த லீடர்ஸ். அதற்கான தேதி அதிகாரப்பூர்வமாக கூடிய விரைவாக அறிவிக்கப்பட இருக்கு. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? நாலாவது 3,70,000 கன்சியூமருக்கு போன வாட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி மிகப்பெரிய அளவில் ஜூலை மாதத்துக்கான கரண்ட் பில்லு கூட வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. எப்படி? முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் இவ்வளவு கூட எப்படி போன டேர்மை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள், துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய கவர்மெண்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி அடுத்து இன்னொரு விஷயம், டெல்லியில் சிஜேபி போராட்டத்தில் நிறைய பேர் மோடிக்கு எதிராக, இராணுவத்துக்கு எதிராக கோஷமெல்லாம் போட்டாங்கள்ல, அவனுங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சிஜேபி நிபந்தனையை முன் வச்சு தான் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. டெல்லி போலீஸு எஃப்ஐஆர் போடலைன்னா என்ன, பொதுமக்களே பார்க்கக்கூடிய இடங்களில் தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. மோடிக்கு மரண எச்சரிக்கை ஒருத்தன் விட்டுருக்கான். டெல்லி மெட்ரோவில் போட்டு சாத்துன்னு சாத்தியிருக்காங்க பொதுமக்கள். இன்னொரு இளம்பெண் பார்த்தீங்கன்னா
இந்தாங்க மோடி உங்களுடைய 13வது நாள் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, இறந்து போனதுக்கப்புறம் 13வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் வந்து அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் போல் 13வது நாள் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அப்யூஸ் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் பார்த்து அது ரெண்டுக்கு இருக்குது அந்த இளம்பெண். அந்த வீடியோ அவர் பார்த்த உடனேயே இது சரி வராது, மோடிஜிக்கு எதிராக இப்படியா பேசுறது, உடனடியாக வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாராம். அதை புலம்பிக்கிட்டே வீடியோ போடுது. அதனால பல பகுதிகளில் பொதுமக்களே சாத்துன்னு சாத்துறாங்க, உறவினர்களே அவங்களை புறக்கணிக்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகளை இப்போ பார்க்குறோம். அபிஜித் திப்கே, சௌரவ் தாஸ் இவனுங்கெல்லாம் போராட்டம் முடிஞ்சுட்டு சொகுசா 5 ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸ் பார்ட்டி வச்சுக்கிருக்கானுங்க. ஆனால் இவனுங்களை நம்பி போய் ஆர்வ கோளாறில் தப்பாக பேசினவங்களாம் இப்போ பொதுமக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.